என் உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இது அட்வென்ச்சர்ஸ் இந்தியா வழங்கும் நமது தந்தி தொலைக்காட்சியின் மக்கள் முன்னாள். இங்கே சமூக அவலங்களை சாடுவோம், சமதர்ம நீதியை தேடுவோம். மக்கள் முன்னால் சொல்வதை தெளிந்து சொல்வோம், செய்வதை துணிந்து செய்வோம். மக்கள் முன்னால். எனது அன்பு உறவுகளே, இன்றைய விவாதத்தில் நாம் மறு விசாரணை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். ஒரு வழக்கில் தண்டனை வழங்கப்பட்டு விட்ட பிறகு தேவைப்பட்டால் மறு விசாரணை செய்ய வேண்டுமா வேண்டாமா, மறு விசாரணை செய்ய முடியுமா முடியாதா என்பதை பற்றி இங்கே விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பு இந்த காணொலியை காண்போம். இது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் படுகொலையை சுற்றிய மர்மம் அவிழும் நேரம். உச்சி வெயிலில் ரத்தம் சுண்ட, கரடு முரடான சாலைகளில் பாதங்கள் தேய, எஞ்சிய ரத்த நீரும் வியர்வையாய் சொட்டி போக, ஒரு 22 ஆண்டுகள் அங்கும் இங்குமாக தேடி அலைந்து ஓயாமல் நிற்கும் ஒரு தாயின் கண்ணீருக்கு இப்போதுதான் ஆறுதல் கிடைத்திருக்கிறது. என் மகன் குற்றவாளி இல்லை, அறிவு குற்றவாளி இல்லை என்று அற்புதம் அம்மாள் கத்தி கதறிய போது யாரும் திரும்பி பார்க்கவில்லை. இப்போது ஒருவர் கூறியிருக்கிறார், உலகமும் ஊடகமும் அதிர்ந்து போய் திரும்பி பார்க்கிறது. ஆம், ராஜீவ்காந்தி படுகொலையில் நடந்த விசாரணையில் இவ்வளவு இருண்ட பக்கங்களா என்கின்ற கேள்வி எழுப்பியுள்ளது. அந்த இருண்ட பக்கங்களே பேரறிவாளன், முருகன், சாந்தன் ஆகியோரை தூக்கு கயிற்றின் நிழலில் நிறுத்தியிருக்கிறது. ஒரு நாள் ஓராண்டு அல்ல, 22 ஆண்டுகளாக அவர்கள் கொடுத்ததாக சொன்ன வாக்குமூலமே தண்டனை பெற்றுத்தர காரணமானது. அப்படியான வாக்குமூலமே இன்று பொய்யாகி இருக்கிறது. ஆம், பேரறிவாளனிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்த உயர் அதிகாரியான தியாகராஜன் IPS தான் தவறிழைத்து விட்டதாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அதுல என்ன ஒரு விஷயம் என்ன உறுத்துது அப்படின்னா, அப்ப அறிவு என்ன சொன்னாரு, சார் அப்ப எனக்கு தெரியாது, இது எதுக்காக இது வாங்கிட்டு சொல்றாங்க, என்ன பண்ண போறாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார். பட் வாக்குமூலம் எழுதும் பொழுது அவர் எனக்கு தெரியவே தெரியாதுங்கிறத நான் எழுதல. தியாகராஜனின் இந்த வாக்குமூலம்தான் இப்போது தேசத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. தெரிஞ்சு சிவராசனும் இவரும் உடந்த ராஜீவ்காந்தி கொல்லப்பட போறார், ராஜீவ் கொலைக்கு இது ஒரு பாம் பண்ண போறாங்க, அந்த பாம்புக்கு ஒரு பேட்டரி தேவைப்படுது, இது எல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சு இவர் போய் வாங்கிட்டு வந்தாருங்கிற மாதிரி ஒரு மேம்போக்கான மேல் நோக்கிய பார்வையில் போயிட்டாங்க. உண்மை அது. இந்த திருப்பு முனைக்கு காரணம் மரண தண்டனைக்கு எதிரான மக்கள் இயக்கம்தான். பேரறிவாளனை மையம் வைத்து உயிர் பலி என்கின்ற ஆவணம் எடுக்கப்பட்டது. உச்ச பதவிகளில் இருந்த நாட்டின் மதிக்கக்கூடிய நபர்களாக இருந்த நீதியரசர் கிருஷ்ணய்யர், நீதியரசர் KT தாமஸ் ஆகியோர் எல்லாம் அந்த ஆவணப்படத்தில் மரண தண்டனையே கூடாது என்கின்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். It is a judicial murder. It is anti-human. அந்த வரிசையில் CBI அதிகாரி தியாகராஜன் முன் வந்தார். I have also played a role in the sense that it was me who recorded the confession. And as I said, one thing, confession itself is not very clear, and the benefit of doubt. Why the benefit of doubt? Even there is subsequent internal evidence to clearly say that Arivu did not know beforehand that Rajiv Gandhi was going to be killed at all. So if he did not know that there was going to be killing, how can you make him party to the killing? It is illogical. It is against the evidence on record. இப்படியான வாக்குமூலமே இன்று சர்ச்சையாகி இருக்கிறது. நடந்துவிட்ட ஒரு தவறு ஒருவன் வாழ்க்கையை பாழடித்து விட்டது. அதற்கு காரணம் யார்? நிரபராதி அனுபவிக்கும் தண்டனைக்கு யார் பொறுப்பேற்பது?
நடந்துவிட்டது நீதி பிழைதான் என்றால் அதற்கு காரணம் யார்? மீண்டும் ஒரு விசாரணை நடத்தப்படுமா? நீதிப்பிழை திருத்தப்படுமா? தங்களின் கருத்துக்களை பதிவு செய்ய அரங்கத்தில் நம்மோடு மதிப்புமிக்க பெருமக்கள், இங்கே பெருமதிப்பிற்குரிய ஐயா ரகோத்தமன் அவர்கள், முன்னாள் புலனாய்வுத்துறை தலைமை விசாரணை அதிகாரி. மதிப்புமிக்க பெருமகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தியாகி ஜெயமணி அவர்களுடைய அன்பு மகன் ஐயா மோகன்ராஜ் அவர்கள், புலனாய்வுத்துறை அதிகாரி. பெருமதிப்பிற்குரிய மாமா திருச்சி வேலுச்சாமி அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகி. இங்கே அன்பிற்கினிய எங்களின் மூத்தவர் சட்டத்தரணி சந்திரசேகர் அவர்கள். மோகன்ராஜ் ஐயா, நீங்க சொல்லுங்க, இப்ப உங்களோடு இந்த தம்பி பேரறிவாளனுடைய வழக்கு, அதாவது ஐயா ராஜீவ் அவர்களுடைய கொலை வழக்கை விசாரித்த மதிப்புக்குரிய அதிகாரி ஐயா தியாகராஜன் அவர்கள் சொல்றாங்க, பேரறிவாளன் ஒரு குற்றமற்றவர், ஒரு நிரபராதி. அவர் சொன்ன வாக்குமூலத்தை நான் தான் சரியா பதிவு செய்யாம ஒரு நீதி பிழை செய்துட்டேன், அந்த பிழையில் எனக்கும் பெரும் பங்கு இருக்கு என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. அதோட அவரு அங்கு பெறப்பட்ட வாக்குமூலம் அனைத்தும் அதிகமாக துன்புறுத்தி சித்திரவதை செய்து பெறப்பட்டவைதான் என்று சொல்றாரு. அந்த விசாரணையில இருந்த ஒரு அதிகாரியா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க, என்ன சொல்ல வர்றீங்க ஐயா? தியாகராஜன் நான் தவறு செய்துட்டேன் இப்ப ரொம்ப 22 வருஷம் கழிச்சு சொல்றாரு. பேரறிவாளன் பல விஷயங்களை சொல்லியிருக்கலாம் அவர்கிட்ட. இந்த இயக்கத்திற்காக ஒரு 19 வயது இளைஞனுக்குரிய திருப்போடு இயக்கத்துக்காக எதுக்கு செய்யறோங்கிறது தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா சில காரியங்கள் அவர் செய்திருக்கலாம். அதன் அடிப்படையில் தான் அவரை சிபிஐ பிடித்திருக்க வேண்டும். அப்போ அதிகாரிகளின் தலையீடு இருந்திருக்கும் அந்த வாக்குமூலத்தை பதிவு செய்யும் போது. ஏன்னா அது இருந்ததுங்கிறதுனால தான் நான் காவல்துறை வேலையை விட்டு வெளியே வந்தேன். முறையா சிபிஐ விசாரிக்கவில்லை இந்த வழக்கை, அப்படி என்று சொல்லிதான் வெளியே வந்தேன். அப்ப இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணுங்க, இந்த முறையா இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கல, அதனாலதான் நான் வெளியே வர்றேன் அப்படிங்கறத நீங்க அப்ப சொன்னீங்களா ஐயா? ஆமா, அப்ப சொன்னீங்களா? சொன்னேன். சரி, ஆய்வாளராக இருக்கும் போதே பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்தேன். இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னாடியே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பொழுது அதை விமர்சனம் பண்ணக்கூடாது. 97 நவம்பர்ல நான் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்தேன். 98 ஜனவரியில தான் தீர்ப்பு வந்தது. 98 ஜனவரியில தென்சென்னையில பாராளுமன்ற தேர்தலில் போட்டிடுறேன். அப்போ நான் ஆய்வாளராகவே இருக்கேன் டிபார்ட்மெண்ட்ல. சரி, அப்பவும் இருக்கிறேன். நான் அப்போதுல இருந்து தவறாக இந்த விசாரணை சரியா நடைபெறவில்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். தியாகராஜன் என்ன நடந்திருக்கும்னா அவர் வாக்குமூலத்தை பதிவு செய்யும் போது அவர் நிறைய சீக்வன்ஸ் சொல்லியிருப்பாரு. என்ன நடந்தது, என்னென்ன நான் கலந்துகிட்டேன்னு சொல்லியிருப்பாரு. இந்த அதிகாரி சொல்லியிருப்பார் அதை விடு. ஏன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் சொன்னார்னா ஒரு எதிரியை நோக்கி போயிருக்காது, ஒரு முக்கியமான எதிரியை நோக்கி போயிருக்கும். அது மாதிரி பல எதிரிகளை நோக்கி போயிருக்கும் பேரறிவாளனுடைய வாக்குமூலம். அதெல்லாம் எடிட் பண்ணி கடைசியில ஒரு 2 பேட்டரி வாங்கினதுல நின்றுட்டாரு. நீங்களே சொல்றீங்க ஐயா, முறையா அது விசாரிக்கப்படலைன்னு. முறையா எப்படி விசாரிச்சிருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, ஒரு செயின் அறுக்கிற திருடனை பிடிக்கிறோம் நம்ம. செயின் அறுத்து அவன் வழக்கமா செயின் அறுத்துக்கிட்டு இருப்பான். அவன் இந்த தெருல அறுத்தேன், இந்த வீட்டுல இந்த அம்மா கோலம் போட்டு அறுத்தேன், இந்த செயினை கொண்டு இந்த மாரவாடிட்டு அடகு வச்சேன், எல்லாம் போய் மாரவாடிட்டு இருந்து ப்ராப்பர்ட்டியை புடுங்கினா தான் அந்த வழக்கு முழுமை பெறும். அதே மாதிரி இப்ப பேரறிவாளன் இன்னார் சொன்னார் இந்த வேலையை நான் செஞ்சேன், இன்னார் சொன்னார் இந்த வேலையை நான் செஞ்சேன்னு சொல்லி இருக்கும் போது அந்த இன்னார்கிட்ட இவங்க போக மாட்டாங்க. அங்கதான் முரண்பாடு வருது. சரி, பேரறிவாளனுங்கிறது ஒரு சின்ன டார்கெட் அவரை பிடிச்சிட்டாங்க. அவர் கை காட்டின பெரிய டார்கெட் எல்லாம் விட்டுட்டாங்க. அதனால அதுலதான் முரண்பாடு அப்படிங்கறத நான் சொல்றேன். சரி ஐயா, நீங்க உங்க உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று இந்த விவாதத்தினுடைய அவசியம் கருதி நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. அதுக்கு எங்களுடைய நன்றி ஐயா. இந்த விசாரணையின் போது ஒரு தலைமை விசாரணை அதிகாரியா நீங்க இருந்திருக்கிறீங்க. இப்ப மறு விசாரணை இதுக்கு தேவை. ஏன்னா நீண்ட காலமா ஜெயின் கமிஷன்ல உண்மையான குற்றவாளிகளை இது இந்த வழக்கு இன்னும் போய் தொடல, அது பற்றிய விசாரணை வேண்டும் அப்படின்னு குறிப்பா சந்திராசாமி, சுப்பிரமணிய சாமி இவர்கள் எல்லாம் விசாரிக்கணுங்கிற ஒரு வலியுறுத்தல் இருக்குது. இப்ப இந்த நேரத்தில் மறு விசாரணை மொத்தமாவே இந்த வழக்குல தேவை என்று ஒரு கருத்து இப்ப உருவாகி வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
இப்பொழுது திரு தியாகராஜன் அவர்கள், அதாவது இந்த பேரறிவாளன் வாக்குமூலத்தில், நான் 2 9 வாட் கோல்டன் பவர் பேட்டரியை சிவராசனிடம் வாங்கி கொடுத்தது உண்மைதான், அவர் சொன்னது அது கரெக்ட் தான், அதை எழுதிவிட்டேன். ஆனால் அவர் எதற்கு வாங்கி கொடுத்தார், அது எந்த பர்பஸுக்காக வாங்கி கொடுத்தார் என்றது எனக்கு தெரியாது. அப்படி என்று சொன்னால் இவர் குற்றவாளி, இந்த ஒப்புதல் வாக்குமூலத்தில் இவர் குற்றவாளியே இல்லையே, ஆக இவரை சம்மந்தப்படுத்த வேண்டும் என்ற ஒரு மனப்பங்கு அப்போ இருந்த சூழ்நிலையில் நான் இதை ராஜீவ் காலே வழக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு எழுதிவிட்டேன். இதை எனக்கு 22 வருடமாக மனதில் துன்புறுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதை இங்க அந்த பதிவுல இருக்குது. நான் சொல்றது என்னன்னா, அவர் வாக்குமூலத்தையோ அவர் என்ன ரெக்கார்ட் பண்ணா 17 பேர் என்னுடைய ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி எந்த விதமான இது கிடையாது. இவர் 52வது சாட்சியாக தடா கோர்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4, ஏன்னா இவர் முக்கியமான சாட்சி, இவர் தான் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி அக்யூஸ்ட், ஒப்புதல் வாக்குமூலம் தியாகராஜன். இவர் விசாரணை பண்றாங்க, குறுக்கு விசாரணை. 11 அட்வொகேட்டுங்க. அதுல திரு சந்திரசேகர் நண்பர் சந்திரசேகர் உண்டு, துரைசாமி சீனியர் அட்வொகேட் அவர்களும் எல்லோரும் சேர்ந்து இந்த தியாகராஜன் அவர்களை பாக்ஸில் வைத்து நீங்கள் அப்பொழுதே அந்த ரிட்ராக்ட் பண்ணி விட்டார்கள். அதாவது கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனே அந்த ட்ரையல் என்ன பண்ணுவாங்க, அக்யூஸ்ட் எல்லாம் இவங்களை ஏன்னா ரெக்கார்ட் பண்ண வந்த உடனே ஆபீசர் ஐயா நான் நீங்க அடிச்சு வாங்கினீங்க, ஆகையால இது எங்க வாக்குமூலத்தெல்லாம் நீங்க போர்ஸ்ஃபுல்லா வாங்கினீங்களா ஒழிய நாங்களா சொன்னது கிடையாது அப்படின்னு வாதத்தை வைப்பார்கள். அதற்கு அவர் பதில் சொல்ல வேண்டும். இல்லை, நான் இவருக்கு டைம் கொடுத்தேன், கொஞ்சம் இது பண்ணேன், எல்லாத்தையும் ப்ரொசீஜர் பிரகாரமா ஃபாலோ பண்ணேன் அப்படி என்று அவருடைய டெபோசிஷன் சொல்லுவோம் இல்லையா கோர்ட்ல, அதான் அந்த டெபோசிஷன் அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் PW 52 சாட்சியாக விசாரிச்சிருக்கிறார்கள். அப்பொழுதே இவர் சொல்லியிருக்கலாம், அப்பொழுதே சொல்லியிருக்க ஒரு சான்ஸ் இவர் டிஃபென்ஸ் அட்வொகேட் எல்லாம் கேட்கும்பொழுதே எஸ் இந்த பேரறிவாளன் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரையில இப்படி சொன்னாரு, நான் இப்படி எழுதியிருக்கிறேன் அப்படி என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்பொழுது சொல்லவில்லை. 98ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து பல விதமான கருத்துக்கள் வியாபட்டன, அப்பொழுதும் சொல்லவில்லை. நான் 2009ல ஒரு புக் எழுதினேன், திரு பிரபாகரன்லாம் இறந்த பிறகு, அப்பொழுதும் அவர் வாய திறக்கவில்லை. இப்பொழுதாக 22 வருஷம் கழிச்சு இப்பொழுது அந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அதை அவரை தான் கேட்க வேண்டும். ஏன் சொன்னார் இந்த டைமில், எதற்காக அப்படி சொன்னார் அப்படின்றது. இதனாலதான் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்கு. ஆகவே நான் தவறாக எழுதிவிட்டேன் என்று சொல்லும்போது அந்த ஏன் சொல்லுகிறார், எதற்காக இவ்வளவு நாள் கழிச்சு சொல்லுகிறார் என்பது அவரைத்தான் கேட்க வேண்டிய மொழியே. அதற்கு நான் பதில் சொல்ல என்னால் முடியாது. ஆனால் தியாகராஜன் எழுத வாக்குமூலத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு இந்த பேரறிவாளனுக்கு தூக்கு தண்டனை வழங்கினார் என்று சொன்னால் அது ஆவணங்களுக்கும் சாட்சிகளுக்கும் முரண்பட்டதாகும். மாமா, நீங்க சொல்லுங்க. நீங்க பலமுறை இந்த வழக்கை பற்றி 21 ஆண்டுகளுக்கு மேலா நீங்க பேசி வர்றீங்க. இதுல உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படல, நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு நீங்க பேசி வர்றீங்க. இது தூக்கு கயிற்றில் நிஜம்ங்கிற ஒரு நூலையும் எழுதி நீங்க வெளியிட்டு இருக்கிறீங்க. இதோட இந்த விசாரணையில ஜெயின் கமிஷன்ல நேர் நின்று நீங்க சாட்சியமும் சொல்லியிருக்கிறீங்க. இப்ப மதிப்பிற்குரிய புலனாய்வுத்துறை அதிகாரி தியாகராஜன் அவர்கள் சொல்லியிருக்க கருத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க மாமா? என்னை பொறுத்தவரையில் தியாகராஜன் அவர்கள் இன்றைக்கு சொன்ன இந்த செய்திகளுக்கு பின்னாலே ஒரு புது வடிவம் எடுத்திருப்பதாக ஊர் உலகம் நினைத்தாலும் கூட, எப்படி அலைக்கற்றை ஊழலில் சிபிஐ விசாரணையை தன்னுடைய ஆலோசனையின் கீழ் தான் நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஒரு முடிவெடுத்து அந்த வழக்கை விசாரிக்கிறதோ, அதை போல ஒரு முடிவை உச்சநீதிமன்றம் தானே தன்முனைப்போடு இந்த வழக்கை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு விசாரணை நடத்தி இருக்க வேண்டும். அது எப்போதென்றால் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக சகோதரர் ரகோத்தமன் அவர்கள் எழுதிய அந்த புத்தகம் என்றைக்கு வந்ததோ அன்றைக்கே எடுத்திருக்க வேண்டும். நான் புதிதாக சொல்லவில்லை. 208வது பக்கம் இது அவர் எழுதிய புத்தகம். அந்த புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கிறார், MK நாராயணன் தொடங்கி அத்தனை IB அதிகாரிகளையும் காப்பதற்காகவே அவதரித்த மாதிரி சிறப்பு புலனாய்வு பிரிவின் தலைமை இந்த வழக்கில் நடந்து கொண்டு மூடி மறைத்து விட்டது. இதன் மூலம் சில தனி நபர்கள் காக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் தேசத்திற்கு எத்தனை இழுக்கு. இது 2 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதியது. இந்த உண்மையை மூடி மறைத்தது புலனாய்வு குழுவினுடைய தலைமை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த தலைமை யார்? தலைமை என்பது கார்த்திகேயன்.
ஒன்றை இந்த நேரத்தில் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். தவறு செய்வது என்பது மனிதனுடைய இயற்கை. ஆனால் அந்த தவறு என்று தெரிகிற போது அதை சொல்வதற்குத்தான் ஒரு துணிவு, ஒரு தெம்பு, ஒரு ஆண்மை வேண்டும். அந்த ஆண்மை கோடி பேரில் ஒருவருக்குத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆண்மை நம்முடைய சகோதரர் ரகோத்தமன் அவர்களுக்கு இருந்த காரணத்தால் தான் இந்த புத்தகத்தில் அவர் இதை குறிப்பிட முடிந்தது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் மிக தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் இந்த புத்தகத்தின் வாயிலாக இந்த ஒட்டுமொத்தமான இந்த விசாரணையே மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு துணை போன ஒரு நபரை இந்த விசாரணை குழுவுடைய தலைவராக அரசு எந்திரம் நியமித்ததே கேலிக்குரியது என்பதை வெளிப்படுத்திய அன்றைக்கே இந்த வழக்குடைய விசாரணை முடிந்துவிட்டது. இந்த விசாரணையே அல்ல. ஆகவே நீங்கள் துவக்கத்திலே சொன்னதை போல மறு விசாரணை என்று நான் சொல்ல மாட்டேன், புதிய விசாரணை. யாரும் யாருக்கும் மனு போட வேண்டாம். வழக்கறிஞர்கள் கூட உச்ச நீதிமன்றத்திற்கு மனு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தையே அதிர வைத்த இந்தியாவுடைய மிக உயர்ந்த ஒரு தலைவருடைய கொலையை ஒரு கேலிக்கூத்தாக போய்விடாமல் தடுத்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டிய கடமை இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய கையிலே இருக்கிறது. அதற்கு ஆதாரத்தையும் வேறொன்றையும் அதையும் அவரே இந்த புத்தகத்திலே அதற்கு முதல் பக்கத்திலேயே சொல்லிவிட்டார். அதை அப்படியே படிக்காமல் சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் பிறந்த மனிதர்கள், நீங்களோ நானோ அல்லது சகோதரோ அது வேறு யாராக இருந்தாலும் சரி, கால ஓட்டத்திலே பணத்திற்காகவோ பதவிக்காகவோ அல்லது பயமுறுத்தலுக்காகவோ சாட்சியத்தை மாற்றி சொல்ல முடியும். ஆனால் உயிரோ உணர்ச்சியோ இல்லாத வீடியோ கேசட் எந்த காலத்திலும் பொய் சொல்லாது. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான அந்த வழக்குடைய தன்மையை உலகத்திற்கு அறிவிக்கப்பட வேண்டிய அந்த வீடியோ கேசட்டை கொடுக்காமல் மறைத்து வைத்த எம் கே நாராயணன் இன்றைக்கு ஒரு கவர்னராக இருக்கிறார். ஆனால் எந்த பாவமும் அறியாத பல பேர்கள் செத்து போனார்கள். இன்றைக்கும் 7 உயிர்கள் இன்றைக்கு சிறை கொட்டடிக்குள்ளே வாடிக்கொண்டிருக்கிறது. எனவே அந்த வீடியோ ஆதாரத்தை விசாரணையில் முக்கிய சாட்சியாக பயன்படுத்தாமல் இந்த விசாரணை நடப்பதென்பது நியாயத்தை, நீதியை குழி தோண்டி புதிக்கின்ற அந்த செயலாகத்தான் இருக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து.